ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். அப்ப அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு சின்ன யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 ரூபாயோ 200 வாங்கிட்டதோ ஒரு சர்டிபிகேட்டோ. அப்ப உணவு கூடம் தீப்பற்றி, மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய வரவிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னமா பண்றீங்கன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு, அண்ணா நான் இப்ப சப் கலெக்டர் ஆயிட்டேன்னு அந்த ஆர்டர் காப்பி என் கையில கொடுத்து சந்தோஷமா வாங்கிச்சு. சிலிர்த்து போச்சு, எனக்கு கண்கள் கலங்கியது. அந்த தங்கச்சியை கையை பிடிச்சு அழைத்து நேரா மேல கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, இவங்களை தெரியுதா சார் அப்படின்னு. யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்துல தப்பித்த ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆயிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு வந்து ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும். அப்ப இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம், எத்தனை டாக்டர்கள், எத்தனை கல்வியாளர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கவனக்குறைவுல இறந்துருச்சு. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஊழலை ஒழிக்கணும். கல்வித்துறையில ஒரு சான்றிதழ் கூட, ஒரு என்ஓசி கூட, ஒரு அப்ரூவல் கூட காசு கொடுத்தாங்கிறதுக்காக தரக்கூடாது, இதை டிஜிட்டைஸ் ஆக்கணும்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், இனி ஒரு சர்டிபிகேட் கூட புரோக்கர் மூலமாகவோ காசு வாங்க கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சான்றிதழ் கூட பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் இனிமேல் காசுக்கு வாங்க முடியாது. 100% மெரிட் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் என்பதை மீண்டும் இந்த சபையில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் அதை பாதுகாக்க என்ன தெரியுமா பண்றோம்? அதை முழுக்க டிஜிட்டைஸ் பண்ணிடுறோம், மனித தலையீடே இல்லாம. ஏன்னா கம்ப்யூட்டர் காசு வாங்காது, கம்ப்யூட்டர் சாதி பார்க்காது, கம்ப்யூட்டரை புரோக்கர்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது. அப்ப இது முழுக்க என்னன்னா ஒரு ஏபிசிடி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சர்டிபிகேட்ஸ், இந்த தரச்சான்றும், ஃபயர் சேஃப்டியும், அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும், லேப் ஃபெசிலிட்டியும், முறையான கழிப்பிட வசதியும் இருந்தால் மட்டும்தான் சர்டிபிகேட்ஸ், என்ஓசி. அப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி, எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எங்க பசங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்டா ஒண்ணு போதும், உங்களுடைய கல்வி பணி தொடரலாம். இல்லனா வேற எந்த வகையிலையும் உங்களை நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் என்பதையும் நம்முடைய இந்த காலத்துல இதை நீட் ஆஃப் தி ஆரா மட்டுமல்ல, எங்களின் கடமையாக நாங்க நினைக்கிறோம். இன்னொரு முறை அப்படி எந்த விபத்தும் நிகழாமல் இருப்பதற்காக அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கல்வி திட்டம் என்பது பொதுமக்களுக்காக, சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட இந்த மேடையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் பாருங்க, ஐயாவை போன்ற அறிவியல் தமிழர்களாக நாளை பின்ன வருங்காலத்தில் அவர்கள் தலைமை விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினர்களாக, ஏன் இதே கமிட்டியினுடைய தலைவர்களாக அந்த குழந்தை வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கி இருக்கிறோம், இரவு பகலாக உழைத்திருக்கிறோம் என்பதையும் பணிவோடு இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு இருக்கு. என்னது? 3ஆம் வகுப்பு வரை இந்த புதிய பாடத்திட்டத்தை நம்ம கொடுத்துட்டோம். அந்த ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம், ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ் அதையும் முடிச்சிட்டோம். பாடப்புத்தகம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அதையும் பிரிண்டிங் பண்ணி அனுப்பிட்டோம். அடுத்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அதற்கு டிராப்ட் சிலபஸ் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு வகுப்புகளுக்கு டிராப்ட் சிலபஸ் ஆன்லைன்ல ஒப்பீனியன்ஸ்க்காக சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்ப நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம குழந்தைகளினுடைய வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதற்கேற்றாற் போல அனைவரும் ஒரே குரலில் இந்த குழந்தை மைய கல்விக்கு நாம் நம்ம மாத்திக்கணும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், குழந்தைகளுக்காக உங்களை மாத்திங்க. காந்தி அகிம்சையை போதித்தார், அமைதி என்பதை கையில் குச்சி வைத்து அடித்து சொல்லிக் கொடுத்த காலகட்டம்லாம் போய்விட்டது. இனி ஆடி சொல்லிக் கொடுங்கள், பாடி சொல்லிக் கொடுங்கள். குழந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்தியுங்கள். ஒரு செய்தி, நான் ஒரு 4 ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வார இறுதியில என்னுடைய அந்த புத்தக நண்பர்கள், கவிஞர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அங்க அணில்கள் நிறைய விளையாடும். அந்த அணில்களினுடைய சத்தம் வித்தியாசமா இருக்கும். அந்த சத்தம் இருக்கிற பொழுது அது வால் அப்படி ஒத்திசையில மேல வரும். அதை நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். அங்க மரங்கள், கனிகள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு அணில் சத்தம் வந்தோம்னா எல்லாரையும் கூப்பிடுறேன், நண்பர்கள்லாம், வாசகர்கள். அந்த அணில் கத்துது, ஆனா அதற்கு வாலே இல்லை, வால் இல்லாத ஒரு அணில்.
பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னங்க இது அணிலுக்கு அழகே வால் தான், வாழையில இது என்னங்க எலி மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அது கொய்யாவை குறிச்சுக்கிட்டு இருந்தது. நான் சொன்னேன், ஐயா அந்த வால் அது பாம்போட ஒரு சண்டை போட்டிருக்கலாம், தன்னம்பிக்கையோடு தப்பிச்சங்கிறது ஓடி இருக்கலாம், தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக, தன் தம்பி தங்கையை காப்பாற்றுறதுக்காக பறவைகளோடு சண்டை போட்டிருக்கலாம். அப்படி ஓடுகிற போது அதோடைய வால் அது இழந்திருக்கலாம். இப்ப வால் தான் அழகா? இந்த அனுபவம் இருக்கே, இந்த தன்னம்பிக்கை இருக்கே. வால் இருக்கிற அணில்களை விட வால் இல்லாத அணில் எவ்வளவு தனித்துவமானது, யூனிக்கானது என்று சொன்னவுடன் அனைவரும் ஓடி கட்டிப்பிடித்து விட்டார்கள். நான் சொல்வது அதுதான். என்னுடைய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு குழந்தை நிறத்தை வைத்தோ உயரத்தை வைத்தோ பல்லின் அமைப்பை வைத்தோ யாரும் யாரையும் பகடி செய்வதோ பரிகாசம் செய்வதோ ஒதுக்கி வைப்பதோ இருக்கவே கூடாது. வெள்ளை நிறத்து ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கூறு நிறமாகும், எம்ம நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ. பூனை குட்டி போடும்போது ஒன்னு கருப்பா இருக்கும், ஒன்னு வெள்ளையா இருக்கும், ஒன்னு சாந்து நிறம் இருக்கும். எல்லா குட்டியும் தாய் பூனை அரவணைப்பதை போல எந்த பள்ளியிலும் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, சக மாணவர்களே யாரையும் அப்படி போறப்போ விளையாட கருவாயா அப்படின்னு ஒரு குழந்தையை கூப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அந்த குழந்தை அதை காயப்படுத்தும், நிறத்தை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் அழகா குட்டி குழந்தைங்க பார்க்கவே கியூட்டா அப்படி முன்பல் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும், அதை டேய் பல்லா அப்படின்னு கூப்பிடாதீங்க, அந்த குழந்தையை காயப்படுத்தும். ரொம்ப உயரம் அப்படி சின்னதா இருக்கிற குழந்தைய எப்ப பார்த்தாலும் டே அவன் குள்ளன கூப்பிடு அப்படி எந்த விஷயமும் இனிமேல் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது. இது அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வி. வாருங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கல்வியில் சிறந்த தலைமுறை உருவாக்கி காட்டுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.